எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முதலமைச்சர் விஜய் நாளை டெல்லி பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தனி விமானத்தில் டெல்லி செல்ல இருக்கிறார். நாளை 3 நாட்கள் பயணமாக நாளை டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் விஜய். இதற்கு முன்னதாக டெல்லி சென்றிருந்தார் முதலமைச்சர் விஜய். பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களையும் சந்தித்திருந்தார். இந்நிலையில் நாளைய தினம் முதலமைச்சர் விஜய் தனி விமானத்தில் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க நாளை டெல்லி செல்ல இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. 3 நாட்கள் பயணமாக முதலமைச்சர் விஜய் நாளைய தினம் டெல்லி செல்ல இருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் விஜய் நாளைய தினம் தனி விமானத்தில் டெல்லி செல்ல இருக்கிறார். 3 நாட்கள் பயணமாக அவர் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க நாளைய தினம் டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் விஜய். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், முதலமைச்சரின் இந்த பயண திட்டம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்து கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில நாளை மறுநாள் இந்தியாவுடைய முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்து கொள்வதற்காக நாளை தினம் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக காலை 8 மணிக்கு புறப்பட்டு 11 மணி அளவுல டெல்லி சென்றடைகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். அங்கு செல்லக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் நாளைய தினம் காங்கிரஸ் உடைய முக்கிய பிரமுகர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே டெல்லி சென்றிருந்த போது காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய தலைவர்களை, அதாவது ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் இதுவரையில முதலமைச்சர் சந்திக்கவில்லை. அடுத்த சந்திப்புல சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில நாளை தினம் காலை 8 மணிக்கு விமானம் மூலமாக டெல்லி செல்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். நாளை தினம் காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளை அவர் சந்திக்க இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கடந்த சந்திப்புல விடுபட்ட உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட சில முக்கிய பிரமுகர்களையும் நாளைய தினத்துல சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. இந்த அளவுல காலை 8 மணிக்கு சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக புறப்பட்டு 11 மணி அளவுல டெல்லி சென்றடைகிறார். நாளைய தினம் கட்சி ரீதியிலான மற்றும் அலுவலக ரீதியிலான சந்திப்புகளை முடித்துவிட்டு நாளை மறுநாள் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு நாளை மறுநாளே தனி விமானம் மூலமாக புறப்பட்டு சென்னை வந்தடைய இருக்கிறார் முதலமைச்சர். மணிகண்டன், முதலமைச்சரோட வேறு யாரெல்லாம் செல்ல இருக்காங்க? அது தொடர்பான விவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறதா? தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லி செல்வதும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதும் மட்டுமே தற்போதைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவருடன் உடன் செல்பவர்களுடைய விவரங்கள் அதிகாரப்பூர்வமான கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போது முக்கிய அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போதைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் செல்லக்கூடிய விவரம் மட்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய பயண திட்டமும் அவரது பயணத்தின் போது உடன் செல்லக்கூடிய நிர்வாகிகள் அல்லது மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்டோரின் விவரம் விரைவில் நமக்கு அதிகாரப்பூர்வமாக கிடைக்கிறது. மணிகண்டன், காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் பிரதமரை தவிர்த்து வேறு யாரெல்லாம் இவர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? பயண திட்டத்தை பொறுத்தவரையில நாளை ஒரு நாள் முழுவதுமாகவே டெல்லியில இருக்க காரணத்தினால மாலை நேரத்துல காங்கிரஸ் உடைய முக்கிய தலைவர்களை சந்திப்பதற்கு நேரம் கேட்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் உள்துறை அமைச்சரை கடந்த சந்திப்பின் போது சந்திக்கவில்லை என்ற பல்வேறு விஷயங்கள் அதனை சுற்றி பேசுபொருளாகி இருந்தது. இந்த நிலையில அதனை தொடர்ந்து பல்வேறு நிலைகள்ல வெவ்வேறு அமைச்சர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில தான் நாளைய தினம் 11 மணிக்கு டெல்லி சென்றடைகிறார். அதனை தொடர்ந்து பல்வேறு மீட்டிங்ல, அதாவது அலுவல் ரீதியிலான அமைச்சர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.